வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இது ஜோதிடத்துக்கு உண்டான ஒரு லைவ். இந்த லைவை அவங்களோட எல்லாம் எதிர்பார்க்குறீங்கிறதான் உண்மை. அது அடுத்து இந்த 2026 ஜனவரியில் புது வருஷம் பிறந்தவட்டி இந்த லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருடைய எதிர்பார்ப்புன்னு இருக்குது. வாழ்வியல் அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வியல் முறையை நாம் தெரிஞ்சிக்க முடியுமா? பிறந்த குழந்தையிலேருந்து இறக்குற வரைக்கும் அவனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியுங்க. இதில் ஜோதிடம் மனிதனுக்கு உதவுதா? ஜோதிட ரீதியாக மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அங்கே பதில் ஜோதிட ரீதியாக கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 35 ஆண்டுகால அனுபவம். அந்த 35 ஆண்டுகால அனுபவத்தில் ஜோதிடத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இணைஞ்சி எதோடு செயல்பட்டால் அவனுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறது இந்த ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய அமைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள் காலம் தேசம் யுக்தி வர்த்தமானங்கிற அடிப்படையில் காலத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடமும் மாறிக்கிட்டு வருது. அப்போ அந்த காலத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்க்கலாம். அப்படின்னா ஒருத்தனுக்கு அடிப்படை தேவை என்ன? இன்றைய காலகட்டத்துக்கு யாருமே போய் கூலி வேலை செய்கிறதுக்கெல்லாம் போய் விரும்புறதில்லை. எல்லாரும் படிச்சிடுறாங்க. எல்லாமே நாம் நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், இதை எல்லாருமே விரும்புகிறாங்க. எல்லாருக்குமே அது கிடைச்சிடுதான்னா கண்டிப்பாக இல்லை. சரி, மனிதனுடைய பேசிக் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம், இது எல்லாருக்கும் கிடைச்சிடுதா? அதுவும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜாதகத்தில் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜாதக ரீதியாக ஒருத்தனுக்கு திருமணம் எப்போ நடக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியும். ஜோதிடத்தில் அதுக்கு பதில் இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரையும் ஜோசியர் இப்போ எல்லாமே வீடியோ போடுறாங்க. எல்லாமே ஒவ்வொரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறவங்க எல்லாமே குழம்பி போயிருக்காங்கிறது தான் உண்மை. இவர் யார் கரெக்டாக சொல்கிறாரு? ஒருத்தர்கிட்ட போனால் பொருத்தம் இல்லைங்கிறாரு, ஒருத்தர்கிட்ட போனால் அந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறாரு. என்ன தான் நடக்குது? அப்போ அவன் என்கிட்ட வர்ற கஸ்டமரே அப்படி தானே வர்றாங்க. அந்த ஜோசியர் சொன்னாருங்க, அதில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதுக்கு நாகதோஷம் இருக்குது, இதுக்கு செவ்வாதோஷம் இருக்குது, ஏகப்பட்ட குழப்பங்கள் ஜோதிடத்துக்குள்ளே இருக்குது. அதை தெளிவு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். தெளிவாக யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வியே. ஒரு விஷயம் நடக்குது, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். எதிர்பார்க்க வர்றதுக்கு முன்னே நீங்கள் ஜாதகத்தில் பேசிக்காக சொல்லணும், இந்த நோக்கத்துக்கூட நீ வந்திருக்க அப்படின்னு. ஒருத்தவங்க வர்றாங்க, 28 வயசு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகுதா இல்லையா, ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறீங்க, இன்னும் கல்யாணம் நடக்கலை, அந்த பதில் சொல்லிடணும். அதை விட்டுட்டு வாய்ப்பு இருக்குங்க, இப்படி நடக்குங்க அப்படி நடக்குங்கிறது ஜோசியம் இல்லை. அப்போ ஜோதிடத்தை நாம் ஓரளவுக்கு முழுமையாக அறிஞ்சிக்கலன்னா கூட ஒரு 50% தெரிஞ்சாலே ஓரளவுக்கு ஜோதிடத்தை நம்ம சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்து வர்றது வாழ்க்கையை நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் எதிர்பார்த்து வர்றீங்க. பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜோதிடம் இல்லை. ஜோதிடத்தில் பிரச்சனை தீருமா தீராதாங்கிறது ஜோதிடத்தில் சொல்ல முடியுமே தவிர தடுக்க முடியாது. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது. நீ பிறக்கும் போதே நீ இந்த தொழில் பண்ண போகிறோம், வாழ்க்கை இப்படி இருக்க போது, நீ இப்படி தான் வாழ்வ, நீ இப்படி தான் கடைசியில் உன்னுடைய காலங்கள் முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது ஒன்று. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்ங்கிறது நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த பாதிப்புங்கிறது எந்தெந்த வகையிலாம் வருதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஜோதிட ரீதியாக அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்லை. ஒரு தான் லாஸ் பண்ணுறான்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவோம். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போட போகுதுன்னா கண்டிப்பாக அது தெரியும், ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக தெரியும். அப்போ மனம் எப்போ கலங்குங்க? பணம் இல்லைன்னா கலங்கும், மானபங்கமான கலங்கும். ஒரு சனுக்கு எதுவுமே நிறைவேறலை அப்படின்னா மனசு கலங்கிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தங்கிறது அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். சில பேருக்கு 7 சனி அஷ்டம சனிலாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல சார், ஆனால் எங்களை மட்டும் எல்லாத்தையும் இந்த கதி பண்ணிகிட்டு இருக்குதேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கண்ணீர் விடுறதை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் ஜோதிட ரீதியாக என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறது 100% உறுதியாக சொல்ல முடியுங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த 2026 லைவில் எல்லோரும் நீங்கள் கலந்துக்குங்க. வாடிக்கையாளர்கள் அனைவரும் நீங்கள் கலந்துக்குங்க. உங்களுடைய ஜாதகம் துல்லியமான நேரம் துல்லியமான ஒரு நேரம் இருந்துச்சுன்னா, நீங்கள் பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பதில் துல்லியமாகவே கிடைக்கும். அதனால் நேரத்தில் குளறுபடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகம் சொல்கிறதால ஜாதக பலன் கொஞ்சம் தடுமாற தான் வைக்கும். நேரத்தில் சிக்கல் அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் லக்ன சந்தி அப்படி இப்படின்னு நேரத்தில் தப்பாக பிறந்திருக்காங்க. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பிறந்த நேரம் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அதனால் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும். லைவில் நீங்கள் வரக்கூடியவங்க தயவு செஞ்சு பிறந்த நேரம் பிறந்த இடம்
அதுதான் தேதி, மாதம், வருடம், பிறந்த இடம். இதை கண்டிப்பாக நீங்கள் லைவில் கொடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன சந்தேகம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, கமெண்ட் லைவில் வரணும்னா ஃபோன் லைவில் வரலான்னு தெரில. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், கமெண்ட்லேயா ஃபோன் லைவ்லையான்னு. ஆனால் எதில் வந்தாலுமே உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லா நண்பர்களும் கலந்துக்குங்க, வாடிக்கையாளர்கள் எல்லாமே கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.